அந்த பையனுக்கு 21 வயசு. அதான்டா வித்தியாசம் உங்களுக்கும் அவனுக்கும். Can you believe that? So அந்த மாதிரி நல்ல காலேஜ்ல படிச்சா உங்களோட ஃபியூச்சர் கொஞ்சம் ஈஸியா நீ செட்டில் ஆகலாம். ஓகே, அதுதான் சிம்பிள் பசங்களா. ஆஃப்கோர்ஸ் இந்த டைம்ல நீ எஃபர்ட் போடுறது, ஒரு நல்ல காலேஜ்குள்ள போனீங்கன்னா ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, பிட்ஸ், விஐடி, அந்த மாதிரி டாப் காலேஜஸ் இந்த கண்ட்ரில படிச்சினா உனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நீ அப்ராட் போகணும், அமெரிக்கா போகணும், யூரோப் போகணும், ஆஸ்திரேலியா போகணும், கனடா போகணும்னா அதெல்லாம் வேல்யூபிள். ஏன்னா உலக அளவுல இந்த காலேஜஸ் எல்லாம் வேல்யூபிள் பசங்களா. இப்ப ஐஐடின்னு சொன்னா அமெரிக்கால எல்லாருக்குமே தெரியும், கனடால தெரியும், யூரோப்ல தெரியும். சோ உனக்கு ஈஸியா அட்மிஷன் கிடைக்கும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு எல்லாமே ஈஸி. சோ அந்த எக்ஸாம் ஈஸி கிடையாது. அதான் ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ். இதான் ஐஐடி குள்ள போறதுக்கு, என்ஐடி கிடைக்கிறதுக்கு எழுத வேண்டிய எக்ஸாம்ஸ்.